இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய 5 அதிசய மூமெண்ட்ஸ் இன் கிரிக்கெட். நம்பர் 1, ஒருவேளை நீங்க இப்ப பார்க்க போற கேட்ச் தான் நீங்க லைஃப்லயே பார்த்த பெஸ்ட் கேட்சா கூட இருக்கலாம். ஒரு நியூசிலாந்து உள்ளூர் போட்டியில வில்லங்க ஒரு பால் ஸ்ட்ரைட்டா தூக்கி அடிக்க அப்ப மிட் ஹேண்ட்ல தான் ட்ராய் ஜான்சன் நின்னுட்டு இருந்திருப்பாரு. பட் பால் ஹைட்டா போனது தெரிஞ்சவனே மின்னல் வேகத்துல ஓடி போய் அந்த பாலை பிடிக்க ட்ரை பண்ணி இருந்திருப்பாரு. பாலையும் பிடிச்சிருந்திருப்பாரு. பட் ஸ்பீடா வந்து ஸ்கிட் அடிச்சதால அவர் பவுண்டரி ரோப்குள்ள போக வேண்டியது. ஆனா அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பாலை தூக்கி பின்னாடி வீசி இருந்திருப்பாரு. அப்ப ஃபீல்டர் நின்னுட்டு இருந்த நிக் கெல்லி அந்த பாலை ஈஸியா பிடிச்சிருந்திருப்பாரு. அன்னைக்கு சரியான சாகசத்தை ட்ராய் ஜான்சன் காமிச்சிருந்திருப்பாரு. சரி நீங்க சொல்லுங்க, நீங்க பார்த்ததுலயே பெஸ்ட் கேட்ச் எதுன்னு சொல்லிட்டு. நம்பர் 2, ஒரு 2016 மேட்ச்ல விராட் கோலி ஒரு அழகான அப்பர் கட் ஷாட் அடிப்பாரு. அந்த பாலுமே 6க்கு தான் போயிருக்கும். ஆனா நடுவுல ஸ்பைடர் கேம் வந்திருக்கும். ஸ்பைடர் கேம்ல பட்டு பால் 6க்குள்ள தான் போயிருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்டா அதுக்கு டெட் பால் கொடுத்துருவாங்க. ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம் நிறைய வீடியோல ஸ்பைடர் கேம்ல பால் பட்டா டெட் பால்னு அறிவிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த அழகான ஷாட் 6 இல்லன்னு சொல்லும்போது மனசு வலிக்குதுங்க. நம்பர் 3, 2014 மேட்ச்ல சுரேஷ் ரெய்னா ஒரு ஷாட் அடிக்க அந்த பாலானது பவுண்டரி நோக்கி போயிருக்கும். அப்ப ஆண்ட்ரே ரசல் அந்த பாலை காலால தடுத்திருந்திருப்பாரு. தடுத்துமே அந்த பாலானது ரோப்பை நோக்கி போயிருக்கும். ஒருவேளை அது ரோப்பை டச் பண்ணிருக்கலாம், இல்ல டச் பண்ணாம முன்னாடி கூட நின்றுக்கலாம். ஆனா குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பையன் பால் ரோப்பை டச் பண்றதுக்கு முன்னாடியே பிச்சுக்குள்ள வந்து பாலை எடுத்து ஆண்ட்ரே ரசல் கிட்ட கொடுத்துருப்பான். அதை பார்த்து ஆண்ட்ரே ரசல் சரியான காண்டா இருப்பா. இப்படி ஏன் தம்பி இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பாப்பா. அப்படி பிராவோவும் அம்பீர் கிட்ட அப்பீல் பண்ண அப்ப அம்பீர் யோசிச்சு இது 4 கிடையாது 2 தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்திருப்பாங்க. சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. நம்பர் 4, பிரைன் லாரான்னு சொன்னாலே எல்லாருக்கும் 400 தான் ஞாபகம் வரும். ஆனா அது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல அவர் 500 அடிச்சிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 1994ஆம் ஆண்டு நடந்த ஒரு கவுண்டி கிரிக்கெட் மேட்ச்ல டர்ஹாமும் வார்விக்ஷயரும் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ வார்விக்ஷயருக்காக பிரைன் லாரா ஆடிட்டு இருந்திருப்பாரு. அந்த மேட்ச்ல அவர் 427 பாலுக்கு 501 ரன் அடிச்சிருந்திருப்பாருங்க. 500 ரன் கூச்சிருந்திருப்பாரு. அதுல 62 4 10 6மே அடிச்சிருந்திருப்பாரு. பிரைன் லாரா சத்தியமா மனுஷனே கிடையாதுங்க. உண்மையில வேற மாதிரி மிருகம் அவர். நம்பர் 5, ஒரு பிபிஎல்ல ஆஸ்டன் டர்னர் அடிச்ச பாலானது ஸ்டேடியத்துடைய கூரை மேல பட்டு கீழே விழுந்துரும். அதை பார்த்து அம்பீர் என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு 6ன்னு கொடுத்திருந்திருப்பாரு. இதை பார்க்கக்கூடிய நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க எதுக்காக 6 கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. பொதுவா பிபிஎல்ல ஒரு ரூல் இருக்கு. அதாவது ஆஸ்திரேலியால நிறைய ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணக்கூடிய ஸ்டேடியம்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டேடியத்துல எல்லாம் நீங்க ரூஃப்ல பால் அடிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 6 கொடுப்பாங்க. ஒரு சில சமயம் இந்த ரூலை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சில சமயம் டெட் பால்னு கொடுப்பாங்க. ஒரு சில சமயம் அம்பீர் முடிவு பண்ணுவாங்க இது 6 கொடுக்கணுமா இல்ல டெட் பால் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அம்பீர் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா இது ஒரு வினோதமான ரூல்.